இப்போ குறிப்பாக நீங்கள் உங்களுடைய கேன்சர்லேருந்து நீங்கள் மீண்டு வந்த ஸ்டோரியில் நிறைய பேர் சொல்லுவாங்களே, இங்கேயே இந்தியாவிலேயே இல்லை தமிழ்நாட்டிலேயே கூட கேன்சர் வந்துட்டு அது வந்து நாட் ஒன்லி ஒரு லைஃப் த்ரெட், அது வந்து ஃபினான்ஷியலாகவும் அவ்வளோ ஒரு பெரிய த்ரெட், கிட்டத்தட்ட எவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ண வேண்டியது வரும். இப்போ ஜப்பானில் அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அவங்களோட ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கட்டும், அதை தாண்டி அங்கே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அது எப்படி ஒர்க் ஆகும்? அங்கேயும் காஸ்ட்லி தானா இதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம்? ட்ரீட்மெண்ட் காஸ்ட்லி தான், ஆனால் இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணிடுவாங்க. இன்சூரன்ஸில் வந்து எப்படின்னா, ஒன்று ஜாப்பனீஸோடைய அவங்க கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸில் இருப்பாங்க, இல்லைன்னா நம்ம வேலை பார்க்குற கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கம்பெனிஸ் இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து அது கவர் ஆயிரும். அது கவர் ஆகும்போது நம்ம ஜென்ரலாக இப்போ ஒரு காய்ச்சல் நம்ம போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு 4000 என்ன ஆகுது அப்படின்னா அதில் 30% நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இதை மாதிரி கேன்சருக்கு நம்ம பே பண்ணணும். ஆனால் அந்த இன்சூரன்ஸ் சிஸ்டமில் ஒன்று இருக்குது, எப்படின்னா ஒரு அப்பர் லிமிட்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த அப்பர் லிமிட்டை ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அந்த அப்பர் லிமிட் ரொம்ப எல்லாம் இருக்காது, கம்மி தான். ஒரு 2.5 லட்சம் என்ன, 2,80,000 அந்த மாதிரி தான் இருக்கும். அதை ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக ஃப்ரீன்றனால எந்த ஃபேமிலியுமே ஒரு மருத்துவ செலவு வந்து அந்த ஃபேமிலியை வந்து ஒரு முடக்கி போட்டுறாது, ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்குள்ளே அந்த குடும்பத்தை வந்து தள்ளாமல் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே.